தெருநாய்களே நம்ம இந்தியாவில ஒரு அழகான இந்துத்துவ சிந்தனையுடன் இருக்கிறாங்க. ரொம்ப அழகான அற்புதமான இந்துத்துவ சனாதன பொம்பளைங்க வெளியே வரக்கூடாது. பொம்பளை பிள்ளைக்கு நைட் 6 மணிக்கு மேல என்ன வேலை? நீ எதுக்கு அடுத்த தெருக்கு போய் ஒருத்தன்ட்ட பழகுற? இன்னொருத்தன்ட்டையே நெருங்கி பழகுற? இதையெல்லாம் நாய்களே கண்காணிக்குது போல. அவங்க சொல்றாங்க 9 மணிக்கு மேல நீ ஏன் போற? வடவள்ளிக்காரனுக்கு வலசர்வாக்கத்துல என்ன வேலை? செல்லூர்காரனுக்கு ஆரப்பாளையத்துல என்ன வேலை? அப்படின்னா இவங்கெல்லாம் மனித சமுதாயத்துலதான் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் பாக்குறாங்க ஆம்பளைங்க பொம்பளைங்க. லோடுமேன் வேலை பார்த்துட்டு நைட்டு 10 மணிக்கு வரான். செகண்ட் ஷோ படத்துக்காண்டி நைட்டு போறான். அவன் தெரு தாண்டி தான் போகணும். ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கு பசங்களும் பொண்ணுங்களும் நைட்டு 7 மணிக்கு 8 மணிக்கு மேல பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. ஷாப்பிங் மால் போறாங்க. ஒரு ஹோட்டலுக்கு பர்த்டே பார்ட்டின்னு போயிட்டு அடுத்த தெருவை தாண்டி தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். சும்மா வாக்கிங் இன்னும் நைட்டு சாப்பிட்டு செரிக்காம இருக்கக்கூடாது, நல்லா கறி மீன் தின்னுட்டோம், உடம்புல கொழுப்பு ஏறக்கூடாதுன்னு ஒரு வாக்கிங் மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சும்மா ஜாலியா நடந்து போறாங்க. இவங்க நாயை கூட்டிட்டு வாக்கிங் போலாம், அடுத்த தெரு பக்கத்து தெருவுக்குலாம். ஆனா மனிதர்கள் வாக்கிங்க்கு அடுத்த தெருவுக்கு போயிடக்கூடாது. அடுத்த தெருவுக்கு ஏன் போன? ஜாக்கிங் தான் உன் தெருவோட நிக்கணும். இந்த லிமிட்டை தாண்டி நீயும் வரப்படாது நானும் வரப்படாதுங்கிற மாதிரி அப்படி வாழணும் அப்படின்னு இவங்க பேசுறாங்க.